கண்டிப்பாக எவ்வளோ சொல்கிறேன். வயசு ஆகுது குழந்தைக்கு? குழந்தைக்கு 7 வயசு ஆகுது மேம். 7 வயசு குழந்தை. ஆ சரி. அந்த குழந்தைய கேட்டாக்கா அவன் சரி, இப்போ பல்ஸ். வந்து ஒரே ஒரு சொல்லுங்கள் குறுக்கிடுறேன். சொல்லுங்கள். இப்போ பாண்டிச்சேரி போயிட்டாங்க, இன்னொருத்தரோட தாலி கட்டிட்டு இருக்காங்க. இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரிய வந்தது? இது வந்து எப்படி தெரிய வந்ததுனாக்கா, எனக்கு ஃபோன் பண்ணாங்க மேம். அவங்க ஃபோன் பண்ணி பேசுவாங்க மேம். இந்த அடிக்கடிக்கு வீட்டில் ஃபோன் ஆ பண்ணுவாங்க. இந்த வீட்டில் தான் இருக்கேன், அந்த வீட்டில் தான் இருக்கேன் அப்படின்னு இந்த வீடு எனக்கு பிடிக்கல, இந்த வீடு மாற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க மேம். என்கிட்டயே சொல்லுவாங்க. சொல்லின்னு இருக்கும்போது இல்ல, இது எனக்கு புரியல. உங்ககிட்ட வேற தாலியை வந்து வேற ஒருத்தர் கட்டிட்டு மூலமா நான் இன்னொருத்தர்கிட்ட தாலியை தாலி கட்டிட்டு அவங்களே கட்டிக்கினாங்க இதை வேற மேம். ரன்னிங் கமெண்ட்ரியா உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்காங்களே, சொல்லின்னு இருக்கேன். அது தாலி எப்படி? நானே கட்டிக்கினேன். தொல்லை கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டாங்க. இங்கே யார் வந்துட்ட தொல்லை பிற்பாடு கொடுக்குறாங்க? அங்கேயே பாலியல் தொல்லை. பாண்டிச்சேரியில் வேற ஒருத்தரோட இருந்தது, அந்த ஆள் வந்து தொல்லை கொடுக்க இவங்க வந்துட்டாங்களா? என் சொந்த போகும்போது குழந்தையை கூட்டிட்டு போயிட்டாங்க. குழந்தையும் கூப்பிட்டு போயிட்டாங்க. எத்தனை? 3 பேரையும் கூட்டிட்டு 3 போயிட்டாங்க. பேருமே கூப்பிட்டு போயிட்டாங்க. அப்புறம் இந்த மாதிரி சொன்னாங்க. வந்துட்டு இது மாதிரி பிரச்சனைலாம் வருது, அந்த மாதிரி பிரச்சனைலாம் வருது. நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி திருப்பி வந்து இங்கேயே ஊராடுவாங்க, இங்கேயே வந்தாங்க. வந்துட்டு ஒரே நாள் தான் நாங்கள் மறுநாள் கிளம்பி அவங்க அம்மா வீட்டுக்கு வந்துட்டாங்க. அவங்க அம்மா வீட்டுக்கு வந்ததுலேருந்து என்ன சரியாக கவனிக்கிறது கிடையாது, பார்க்கறது கிடையாது, போகிறது கிடையாது. நான் இப்படி தான் போவேன், இப்படி தான் வருவேன். இப்போ ஒரு பிரச்சனை வச்சாங்க மேம். அந்த பிரச்சனையும் சால்வ் பண்ணேன். என்ன பிரச்சனை? உறவிடத்தில் அந்த கம்பெனி உறவிடம் மேடம். அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. அங்கே ஒரு கருப்பு பையன் எனக்கு ஃப்ரெண்டு. அது 7 வருஷத்துக்கு முன்னாடி 8 வருஷத்துக்கு முன்னாடி தண்ணி வண்டி ஓட்டியிருந்தேன். ஓட்டிகிட்டு இருக்கும்போது அப்போ பழக்கமானது. இவன் போயிட்டு வெற்றி செல்வம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்கான். அவன் வந்து இவகிட்ட சொல்லி சங்கரி கிட்ட சொல்லியிருக்காங்க. சொன்ன உடனே அவங்க நான் இருக்காங்க, எனக்கு ஆமாம் எங்கள் வீட்டுக்காரர் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி வாங்க, வீட்டுக்கு தானே போகிறீங்க, வீட்டாண்ட விட்டுறேன் அப்படின்னு பைக்கில் கூட்டின்னு போய்க்கிறேன். 3 நாள் 4 நாள் கூட்டின்னு போயிருந்துருக்கிறான். ஃபோன் நம்பர் வாங்கியிருக்கிறான், பேசியிருக்கிறாங்க. பேசிக்கின்னு இந்த மாதிரி பீச்சுக்கு கூப்பிட்ருக்காங்க. பீச்சில் போய்ட்டு ஃபோட்டோலாம் எடுத்துக்கின்னு வரும்போது ஒரு புடவை ஒன்று எடுத்து கொடுத்துருக்காங்க மேம். புடவை எடுத்து கொடுத்துட்டு அது வந்து இவங்க ஒய்ஃபுக்கு தெரிஞ்சு போயிருக்கு. யாருக்கு? இந்த பையன் புடவை எடுத்து கொடுத்தான் இல்லையா, அவன் ஒய்ஃபுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு போச்சு. நேராக உறவுடன் ஸ்டேஷனுக்கு போனோம். அங்கே போய்ட்டு கம்ப்ளைண்ட் போட்டோம். சார் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க சார், அந்த மாதிரி பண்ணி அவங்களே கூப்பிட்டு விசாரித்தாங்க. எங்கள் ஒய்ஃபையே கூப்பிட்டு விசாரிச்சிருக்காங்க. விசாரிக்கும் போது அவர் சார் எஸ்ஐ என்னை தனியாக கூப்பிட்டார். நீ தான்ப்பா இதுக்கு மேலே உஷாராக பார்த்துக்கணும். இந்த பொண்ணு இளம் வயசு இப்படி தான் இருக்கும், அதனால் நீ கொஞ்சம் உஷாராக பார்த்துக்கப்பா. சார் நான் கரெக்டாக பார்த்துக்கிறேன் சார். என்கிட்ட கரெக்டாக இருந்தால் நான் பார்க்க மாட்டேன்னு சொல்ல மாட்டேன் சார். இவங்க என்கிட்ட சரியாக இல்லை சார். இவங்களுக்கு பணம் கொடுக்கலையா என்ன கொடுக்கல சார். நல்லா சம்பாரித்தேன், நல்லா சாப்பிட்டாங்க. என்ன வேணுமோ அத்தனையும் வாங்கி கொடுத்தேன் மேடம். அவங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாம் வாங்கி கொடுத்தேன் மேம். அப்போதுலேருந்தே குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்தே நிறைய வாங்கி கொடுப்பேன் மேம். இப்போவும் அதுமாரி தான் வச்சுருந்தேன் மேம். அவங்க குடும்பத்தையே முக்கால்வாசி நல்ல குடும்பத்தையாக நல்லா சூப்பராக வளர்த்தின்னு வந்தது நான் மேம். இப்போ அவங்க முடிவு தான் தானே மேம். எனக்கு வந்தால் ஏற்றுக்கிறேன் மேம். அவங்க வந்து ஒரே பிடிவாதத்தில் இருக்கிறாங்க மேம். நான் வாழ மாட்டேன் அப்படின்னு அவங்க இருக்கிறாங்க மேம். இங்கே வந்து ஒரு நாள் துணி துவைச்சி போட்டாங்க. அந்த பிரச்சனையை நான் காப்பாற்றணும் பார்த்தீங்களா, அந்த ஒரு இதுக்காக ஒரு நாள் துணி துவைச்சி போட்டு ஒரு நாள் என்னை குளிக்க வச்சுட்டு போனாங்க மேம். அவ்வளோதான் மேம். அதோட நான் 2வது வரமாட்டேன் அப்படின்ட்டாங்க மேம். எனக்கு சரி என்ன சொல்கிறதுனே புரியல. சரி அதுக்கப்புறம் உங்கள் ப்ரோக்ராம் பார்த்தேன் மேம். உங்கள் ப்ரோக்ராம் ஃபோன் வச்சுட்டு மேம். ஃபோன் வச்சுட்டு இங்கே வந்திருக்கேன். எனக்கு நல்லதாக சொல்லுங்கள் மேம். நீங்கள் தான் பார்க்கணும் மேம். நீங்கள் என்ன சொல்கிறீங்க இந்த பிரச்சனை? எனக்கு வந்தால் ஏற்றுக்கிறேன் மேம். அவங்க வாழ வந்தால் ஏற்றுக்கிறேன். ஆனால் பண்ண தப்பெல்லாம் நான் மறந்துடுறேன் மேம். விட்டுருவோம். அந்த பிரச்சனையை விட்டுட்டு வந்தால் நான் ஏற்றுக்கிறேன் மேம். வாழ ரெடியாக ரெடியாக இருக்கேன் மேம்.